வெல்கம் டு தனுமாம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் தனுமாம் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் இந்த கப் அளவுக்கு 1.5 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாவையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, உங்களுக்கு இன்னமும் மிளகு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது மாவு வந்து ரொம்ப திக்காக தெரியும். இதில் நம்ம இன்னமும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரவா தோசைக்கு தண்ணியாக மாவு இருக்கணும். அதனால் தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் தவா வச்சுட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ தவா நல்லா காஞ்ச பிறகு தான் நம்மளோட மாவை ஊற்றணும். லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றி விட்டால் போதும். நம்ம இதை தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு சைடு நல்லாவே கோல்டன் ப்ரௌனில் மாறிடுச்சு. இதை பார்த்து எடுக்கணும், ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கும். இப்போ நம்மளோட ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஊற்றணும். ஏன்னா நம்மளோட ரவைலாம் அடியில் அப்படியே இருக்கும். அதனால் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த தோசையை ஊற்றுங்க. இந்த ரவா தோசை கூட நீங்கள் உடச்சக்கலை சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் லேட்டாகும். ஒரு 3 நிமிஷம் ஆச்சும் ஒரு சைடு வேகணும். இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதை எடுத்துடலாம். நம்மளுக்கு மேலேயும் நல்லா வெந்துடும். இப்போ நம்மளோட டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியோட ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.